வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 22ல இருக்கிறோம். நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லையா? எனக்கு இது பழகிட்டு, நான் கண்டிப்பா செய்யணும். நான் இத செய்ய விரும்புறேன். இது என்னோட டியூட்டி, கடமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இத எப்படி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ அம் திரவிதா. இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் I10 to அப்படின்னா என்ன? இதே எனக்கு பழகிட்டு இதே எனக்கு வழக்கமாயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் I10 to. ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட் I10 to பிளஸ் பேஸ் வேர்ப். மீனிங் தெரியும் உங்களுக்கு. யூஸ்வலி ஹேபிச்சுவலி டூ சம்திங் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு 20 வேர்ட்ஸ் அதாவது 20 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கு. நீங்க அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி 20 சென்டென்சஸை மேக் பண்ண முடியும். ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். I10 to forget அப்படின்னா என்ன? நான் மறக்கிறதே எனக்கு பழகிட்டு. I10 to delay. உங்களுக்கு டிலேனா என்னது? தாமதம். ஒரு சிலர்லாம் தாமதமாக தான் கிளம்புவாங்க. லேட் கமர்ஸ். ஓகேங்களா? I10 to delay. I10 to avoid. அவாய்ட் பண்றது எனக்கு வழக்கமாயிட்டுன்னு சொல்றது. I10 to prefer. I10 to choose. I10 to speak. மீதி உள்ள நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். Why do you forget things? நீ ஏன் எல்லாத்தையும் மறந்துடுற? I tend to forget small things. சின்ன சின்னதும் மறக்கிறது பழக்கமாயிட்டு. Why are you late? நீ ஏன் லேட்? I tend to delay sometimes. ஒரு சில டைம் நான் லேட்டா வர்றது பழகிட்டு வழக்கமாயிட்டு. Why don't you speak much? நீ ஏன் நிறைய பேச மாட்டேற? I tend to avoid speaking. நான் வந்து பேசுறத அவாய்ட் பண்றது எனக்கு பழகிட்டு. Why are you calm? நீ ஏன் காமா இருக்கிற? I tend to think before I speak. அதாவது பேசுறதுக்கு முன்ன யோசிக்கிறது எனக்கு பழக்கமாயிட்டு. Why do you worry? நீ ஏன் worry பண்ற? I tend to worry too much. எப்பவுமே எனக்கு வந்து யோசிக்கிறது கவலைப்படுறதே பழக்கமாயிட்டு. ஓகேங்களா? வழக்கமாயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் I would like to. I would like to அப்படின்னா நம்ம பொலைட் ரிக்வெஸ்ட் சொல்றது தான் என்னது? I would like to. இந்த ஆனுவல் டேலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. I would like to invite the chief guest அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு பொலைட்டா சொல்றதை கேட்டிருப்பீங்க இல்லையா? அது I would like toனா என்னது? பொலைட் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? நம்மளோட டிசைரை சொல்றது நம்ம பொலைட் ரிக்வெஸ்ட். இதோட டெம்ப்ளேட்டை I would like to பிளஸ் பேஸ் வேர்ப். ஓகேங்களா? I would like to learn அப்படின்னா என்ன? நான் வந்து லேர்ன் பண்ற விரும்புறேன். I would like to speak அப்படின்னா நான் பேச விரும்புறேன். I would like to meet அப்படின்னா நான் சந்திக்க விரும்புறேன். I would like to discuss அப்படின்னா என்ன? நான் வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். I would like to ask நான் உன்கிட்ட கேட்க விரும்புறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? மீதி உள்ள சென்டென்ஸுக்கு மீதி உள்ள வேர்ட்ஸுக்கு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். வாட் டு யூ வாண்ட் டு டூ? நீ என்ன செய்ய விரும்புற? I would like to learn English. நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண விரும்புறேன். Can I help you? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? Yes, I would like to ask something. உன்கிட்ட ஒன்று கேட்க விரும்புறேன். Will you join the class? நீ இந்த கிளாஸ் ஜாயின் பண்றியா? Yes, I would like to join. நான் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு, விரும்புறேன். What is your plan now? உன்னோட பிளான் இப்ப என்ன? I would like to improve my speaking. என்னோட ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண நான் விரும்புறேன். Do you want to meet him? நீ அவனை சந்திக்க விரும்புறியா? Yes, I would like to meet him. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் I might. மைட் வந்து மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாசிபிள். யாரா கேட்பாங்க நீ வருவியா அப்படின்னா I might come அப்படின்னா என்னத்தனா வரலாம்னு அர்த்தம். ஓகேங்களா? நீ அங்க போவியா? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவியா அப்படின்னா I might go அப்படின்னா நான் போகலாம். ஷோரா கிடையாது, போகலாம். சாத்தியம் இருக்கு, பாசிபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இந்த 20 வேர்ட்ஸ் அதாவது 20 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 5 பார்க்கலாம். மீதியை நீங்க ட்ரை பண்ணுங்க. I might go அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போகலாம். I might come அப்படின்னா நான் வரலாம். I might call அப்படின்னா நான் கூப்பிடலாம். I might meet அப்படின்னா நாம சந்திக்கலாம். I might join அப்படின்னா நான் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? I might start அப்படின்னா நான் தொடங்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணுங்க? நீங்களும் சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான். ஓகேங்களா? ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் ஆகும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். Will you come tomorrow? நீ நாளைக்கு வருவியா? I might come. நான் வரலாம். ஓகேங்களா? Will you call him? நீ அவனை கூப்பிடுவியா? I might call him later. அவனை பின்னாடி கூப்பிடலாம். Are you joining the class? இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுவியா? I might join. ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? Will you study today? நீ இன்னைக்கு படிப்பியா? I might study tonight. Are you going out? நீ வெளியில போவியா? I might go out later. லேட்டரா பின்னாடி போகலாம். போவேன் கிடையாது, கண்டிப்பா கிடையாது, பாசிபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துருவோம்.
நெக்ஸ்ட் ஒன் ஐ ஆம் சப்போஸ் டு அப்படின்னா என்ன, எனக்கு கண்டிப்பா இது செய்தே ஆகணும், என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஐ ஆம் சப்போஸ் டு. ஓகேங்களா, இதோட டெம்ப்ளேட்டு ஐ ஆம் சப்போஸ் டு பிளஸ் பேஸ் verb. ஐ ஆம் சப்போஸ் டு கோனா நான் கண்டிப்பா போயே ஆகணும்னு அர்த்தம், இதனோட டியூட்டி. ஓகேங்களா, ஐ ஆம் சப்போஸ் டு அட்டன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். ஐ ஆம் சப்போஸ் டு ஃபினிஷ் அப்படின்னா என்னது, இதை கண்டிப்பா முடிக்கணும். ஐ ஆம் சப்போஸ் டு கம்ப்ளீட் அப்படின்னாலும் இதை கண்டிப்பா முடிக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபினிஷுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து யாராவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன். ஐ ஆம் சப்போஸ் டு சப்மிட் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். ஐ ஆம் சப்போஸ் டு கால் அப்படின்னா என்ன, கண்டிப்பா அவனை கூப்பிடணும்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப ஐ ஆம் சப்போஸ் டுனா என்ன, டியூட்டி, கண்டிப்பா ஒரு ஆக்ஷனை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா ஐ ஆம் சப்போஸ் டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன், why are you here, நீ எங்க இருக்கிற, I am supposed to attend the class, இந்த கிளாஸ் எனக்கு கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஆகணும். did you finish your work, உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டியா, I am supposed to complete it today, நீ கண்டிப்பா எனக்கு இதை முடிக்கணும். will you call him, நீ அவனை கூப்பிடுவியா, yes I am supposed to call him. ஓகேங்களா, are you coming tomorrow, நீ நாளைக்கு வருவியா, yes I am supposed to come, கண்டிப்பா நாளைக்கு எனக்கு வரணும். why are you studying now, நீ இப்ப ஏன் படிச்சிட்டு இருக்க, I am supposed to prepare for the exam, the எக்ஸாமுக்காக நான் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது நம்மளோட டியூட்டியை சொல்றதுக்கு I am supposed to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு மீன்ஸ் ஒரு 4-5 பேத்துக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன், why are you here, நீ எங்க இருக்கிற, I am supposed to attend the class, இந்த கிளாஸ் எனக்கு கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஆகணும். did you finish your work, உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டியா, I am supposed to complete it today, நீ கண்டிப்பா எனக்கு இதை முடிக்கணும். will you call him, நீ அவனை கூப்பிடுவியா, yes I am supposed to call him. ஓகேங்களா, are you coming tomorrow, நீ நாளைக்கு வருவியா, yes I am supposed to come, கண்டிப்பா நாளைக்கு எனக்கு வரணும். why are you studying now, நீ இப்ப ஏன் படிச்சிட்டு இருக்க, I am supposed to prepare for the exam, the எக்ஸாமுக்காக நான் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது நம்மளோட டியூட்டியை சொல்றதுக்கு I am supposed to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு மீன்ஸ் ஒரு 4-5 பேத்துக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.